வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, விகேஎன் தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ். எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் இந்த காணொலியின் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டினை ஒரு முறை கிளிக் செய்துவிட்டு எங்கள் காணொலியோடு இணைந்திருங்கள். கிளி பூலகிரி மத்திய கல்லூரியின் 2025 ஆண்டுக்குரிய இல்லமை வல்லுநர் திறனாய்வு போட்டிகள் பாடசாலையின் முதல்வர் மதிப்புக்குரிய திரு ஈனா பாலச்சந்திரன் அவர்களின் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றிருந்தது. அவை தொடர்பான காணொலியோடு தான் தற்போது நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள். விளக்கேற்றி வைப்பதற்காக இன்றைய நிகழ்வினுடைய சிறப்பு விருந்தினரும் பூநகரி பிரதேச வைத்தியசாலையினுடைய பொறுப்பதிகாரியுமான வைத்தியர் சீனா ஆனந்தஸ்ரீ அவர்களையும் மங்களச்சுடர் ஏற்றி வைக்குமாறு அழைத்து நிற்கின்றோம். இன்றைய நிகழ்வின் கௌரவ விருந்தினரும் மட்டுவில் நாடு மேற்கினுடைய கிராம அலுவலரும் ஆகிய உயர் திரு ராஜகோபாலன் அவர்களை மங்களச்சுடர் ஏற்றி வைக்குமாறு அழைத்து நிற்கின்றோம். நன்றி. தொடர்ந்து மங்கள விளக்கு ஏற்றுவதற்காக மட்டுவில் நாடு மேற்கினுடைய சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் உயர் திரு பாவண்ணா சிவபாலன் அவர்களை மங்களச்சுடர் ஏற்றி வைக்குமாறு அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய செயலாளர் உயர் திரு ரஜிகரன் அவர்களை மங்களச்சுடர் ஏற்றி வைக்குமாறு வேண்டி நிற்கின்றோம். நன்றி. தொடர்ந்து மங்கள விளக்கு ஏற்றி வைப்பதற்காக பூநகரி பிரதேச வைத்தியசாலையினுடைய வைத்தியர் உயர் திரு நானா சந்தோஷ் அவர்களை மங்களச்சுடர் ஏற்றுவதற்காக அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து மங்களச்சுடர் ஏற்றி வைப்பதற்காக எமது பாடசாலையினுடைய விளையாட்டு செயலாளர் திருவாளர் கரிகரன் அவர்களை மங்களச்சுடர் ஏற்றி வைக்குமாறு அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கு ஏற்றி வைப்பதற்காக எமது பாடசாலையினுடைய பிரதி அதிபர் திருமதி திவ்யா கிருஷ்ணராம் அவர்களை மன்னிக்கவும் கிருஷ்ணகுமார் அவர்களை மங்களச்சுடர் ஏற்றி வைக்குமாறு அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து மாணவர்கள் சார்பாக மங்களச்சுடர் ஏற்றுவதற்காக செல்வி சானா தமிழினி அவர்களை அழைத்து நிற்கின்றோம். நன்றி. தொடர்ந்து மங்களச்சுடர் ஏற்றுவதற்காக எனது கல்லூரியினுடைய பெருமைக்குரிய யுவ அதிபர் வினோதினி செல்வகுமார் அவர்களை மங்களச்சுடர் ஏற்றி வைக்குமாறு அன்புரிமையோடு அழைப்பு நிற்கின்றோம். நன்றி. நிறைவாக மங்களச்சுடரினை ஏற்றி வைப்பதற்காக இன்றைய நிகழ்வினுடைய தலைவரும் நமது கல்லூரியினுடைய பெருமைக்குரிய முதல்வரும் ஆகிய உயர் திரு ஈனா பாலச்சந்திரன் சார் அவர்களை மங்களச்சுடர் ஏற்றி வைப்பதற்காக அன்போடு அழைத்து நிற்கின்றோம். முன்னம் நீ பூரி
மனதில் மலர்ந்தவனே திடதனில் துடித்திட்ட பொழுதினிலே இந்த நிலைய கல்லூரியினுடைய ஓய்வு நிலை விரிவுரையாளரும் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட இருக்கின்றது. அவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஏற்றுகின்ற வைபவம் இடம்பெற இருக்கின்றது. ஒலிம்பிக் கொடியினை ஏற்றி வைப்பதற்காக நமது கல்லூரியினுடைய விளையாட்டுத்துறை செயலாளர் திருவாளர் கரிகரன் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்புரிமையோடு அழைப்பு நிற்கின்றோம். சம நேரத்தில் இல்லக்கொடிகள் ஏற்றுகின்ற நிகழ்வு இடம்பெற காத்திருக்கின்றது. இல்லக்கொடிகளினை ஏற்றி வைப்பதற்காக இல்ல பொறுப்பாசிரியர்கள் விரைந்து வருகை தருமாறு வேண்டப்படுகின்றார்கள். தொடர்ந்து இல்லக்கொடி ஏற்றும் வைபவம் கங்கா இல்லத்தினுடைய பொறுப்பாசிரியர் உதயபுரி சீமா மேனகதீபன் அவர்கள் கங்கா இல்லக்கொடியினையும், ஜமுனா இல்ல பொறுப்பாசிரியர் உதயபுரி சீமா திலீபன் அவர்கள் ஜமுனா இல்லக்கொடியினையும், காவேரி இல்ல பொறுப்பாசிரியர் உதயபுரி கானா கஜவரதன் ஆசிரியர் காவேரி இல்ல கொடியினையும் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான தருணம் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. ஆகியோரை ஒலிம்பிக் தீபத்தினை ஏற்றி வைக்குமாறு அழைத்து நிற்பதோடு ஒலிம்பிக் சுடரனை ஏற்றி பாடசாலையினுடைய விளையாட்டு தலைவர்களிடம் கையளிக்கின்ற நிகழ்வு மைதானத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. பாடசாலையினுடைய விளையாட்டு தலைவன் செல்வன் ஜெனிஸ்டன், விளையாட்டு தலைவி செல்வி மதுசிகா அவர்களுடைய கைகளிலே ஒலிம்பிக் சுடரை தாங்கியவாறு கங்கா இல்லத்தினுடைய இல்லத்தலைவன் விளையாட்டு தலைவன் கஜீவன் தலைவி செல்விக்கு துளசி ஆகியோருடன் கையளிக்கப்பட்டு ஜமுனா இல்லத்தினுடைய விளையாட்டு தலைவன் வன்சன் மற்றும் தர்சனா ஆகியோருடன் கையளிக்கப்பட்டு மைதானத்தை வலம் வந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு காவேரி இல்லத்தினுடைய விளையாட்டு தலைவர்களுடன் ஒலிம்பிக் சுடர் கையளிக்கப்பட்டு மைதானத்திலே
வீரர்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு பண்டைய கிரேக்க ஒலிம்பிக் மற்றும் நவீன ஒலிம்பிக் விளையாட்டுகளுக்கு இடையிலான கலாச்சார இணைப்பை ஏற்படுத்துகின்ற நினைவு கூறுகின்ற ஒரு நிகழ்வு இப்போது பாடசாலை விளையாட்டு தலைவர்களால் ஒலிம்பிக்ஸுடன் ஏற்றுகின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. இடம்பெற இருக்கின்றது. நமது பாடசாலையினுடைய விளையாட்டு தலைவன் செல்வன் ஜெனிஸ்டன் அவர்களினால் இப்போது சத்திய பிரமாணம் எடுக்கின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. பூநகரி மத்திய கல்லூரியில் 2025 ஆண்டுக்கான இல்ல மெய்வல்லுநர் விளையாட்டுப் போட்டியின் நிகழ்வானது ஆரம்பமாகின்றது. இந்நிகழ்வில் மாணவர்கள் அனைவரும் திறமையாகவும் சிறப்பாகவும் விளையாட்டுப் போட்டிகளில் மேற்கொண்டு விளையாட்டு விதிமுறைகளை சிறப்பாக கையாண்டு விளையாட்டு விதிமுறைகளுக்கு ஏற்ப விளையாட்டு செயற்பாடுகள் மேற்கொண்டு ஆசிரியர்களுக்கு கீழ்ப்பணிந்து நடப்போம் என உறுதிமொழி கூறுகின்றேன். பாடசாலையினுடைய சட்ட திட்டங்களுக்கு அமைவாகவும் விளையாட்டு நிகழ்வுகளிலே பங்கெடுப்போம் என சத்திய பிரமாணம் எடுத்திருக்கின்ற பூநகரி மத்திய கல்லூரியின் 2025 ஆண்டுக்கான இல்ல மெய்வல்லுநர் திறனாய்வு போட்டியினை ஆரம்பித்து வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசிரியர் திருவாளர் சிவஸ்வரூபன் அவர்களையும் யாழ்ப்பாணம் உடுப்பட்டி மகளிர் கல்லூரியினுடைய ஆசிரியர் திருவாளர் காடா கனகராஜா அவர்களையும் கடமையாற்றுமாறு வேண்டுவதோடு பெண்களுக்கான அணிநடை நிகழ்வினுடைய நடுவர்களாக ஞானிமடம் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையினுடைய ஆசிரியை திருமதி ஆனா ஆரம்பமாக இருக்கின்றது. கிளி பூநகரி மத்திய கல்லூரியினுடைய 2025 ஆண்டுக்கான இல்ல மெய்வல்லுநர் திறனாய்வு போட்டிகளினுடைய அணிநடை நிகழ்வு மைதானத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. பாடசாலையினுடைய சிரேஷ்ட மாணவ தலைவன் செல்வன் சீனா நிதர்சன், சிரேஷ்ட மாணவ தலைவி செல்வி சானா புர்கா ஆகியோர் பாடசாலை கொடியினை தாங்கியவாறு முன்னே நகர்ந்து வர, அதனை தொடர்ந்து எமது கல்லூரியினுடைய பேண்ட் வாத்திய இசைக்கலைஞர்களினுடைய இசை முழங்க சிவப்பு நிற கொடியினை தாங்கியவாறு கங்கா இல்ல வீர வீராங்கனைகளும் பச்சை நிற கொடிகளினை தாங்கியவாறு ஜமுனா இல்ல வீர வீராங்கனைகளும் மஞ்சள் நிற கொடியினை தாங்கியவாறு காவேரி இல்ல
வீர வீராங்கனைகளும் மைதானத்தில் வலம் வந்து கொண்டிருக்கின்ற தொடர்ந்து அடிப்படை மரியாதை நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்வதற்காக அன்புரிமையோடு அழைத்து நிற்பது இன்றைய நிகழ்வினுடைய முதன்மை விருந்தினர் திருமதி குகானந்த லட்சுமி கணேசன் அவர்களையும் சிறப்பு விருந்தினர் பூநகரி பிரதேச வைத்தியசாலையினுடைய பொறுப்பதிகாரி வைத்தியர் சி ஆனந்தஸ்ரீ அவர்களையும் கௌரவ விருந்தினர்கள் வட்டுவில்நாடு மேற்கு கிராம அலுவலர் திருமானா ராஜகோபாலன் அவரோடு இணைந்து வட்டுவில்நாடு மேற்கினுடைய சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் காவல்நாத் சிவகாமி அவர்களையும் எமது கல்லூரியினுடைய பிரிவு முதல்வர் அவர்களையும் அன்புரிமையோடு அணிநடை மரியாதையினை ஏற்றுக்கொள்வதற்காக அன்போடு அழைத்து நிற்கின்றோம். பாடசாலையினுடைய கௌரவத்தினை வெளிக்காட்டும் முகமாகவும் மிகவும் நேர்த்தியாக சபல சிறப்பாக பயிற்சி அளிக்கப்பட்டு மிக நேர்த்தியாக அணிநடை நிகழ்வினை நடாத்திக் கொண்டிருக்கின்ற 3 இல்லங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தங்களினுடைய இல்லங்களினுடைய புள்ளிகளை அதிகரிப்பு செய்வதற்காக மிக நேர்த்தியாக சபல சிறப்பாக பயிற்சி அளிக்கப்பட்டு அணிநடை நிகழ்விலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அற்புதமான தருணம். இசை கலைஞர்களுடைய இசை முழங்க அந்த இசை கலைஞர்களை தொடர்ந்து சிவப்பு நிற கொடியினை தாங்கியவாறு கங்கா ஜமுனா இல்ல வீராங்கனைகளும் வீரர்களும் அணிவகுத்து வர மஞ்சள் நிற அணிவகுத்து அணிநடையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற தருணம். மாணவ தலைவர் பாடசாலை கொடியினை பெருமையோடு தாங்கி மெல்ல மெல்ல நகர்ந்து வருகின்ற போது அவர்களை தொடர்ந்து எமது பாடசாலையினுடைய பெருமைக்குரிய வாத்திய இசைக்கலைஞர்களினுடைய இசை முழங்குகின்ற போது வெள்ளை நிற சீருடையில் தங்களுடைய இல்லங்களினுடைய நிறத்தினை வெளிக்காட்டும் முகமாக தங்களினுடைய இல்ல நிறத்தை தாங்கியவாறு இலச்சினைகளையும் தலையிலே நிபன்களையும் அணிந்து கொண்டு மிக நேர்த்தியாக சிறப்பாக கட்டமைக்கப்பட்ட முறையிலே அணிநடை நிகழ்வில் மாணவர்கள் பங்கெடுக்கின்ற காட்சி நடுவர்களினுடைய கவனத்தை தங்கள் பால் ஈர்த்துவிட வேண்டும். 2025ஆம் ஆண்டிலே அணிநடையில் முதல்வத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற முனைப்போடு மிகச் சிறப்பாக அணிநடையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அற்புதமான தருணம். இந்த வேளையில் இன்றைய நிகழ்வினுடைய விருந்தினர்களை எனது கல்லூரி சமூகம் சார்பாக வருக வருகவென்று வரவேற்பதிலே பெருமகிழ்வடைகின்றோம். சிறப்பாக பயிற்சி அளிக்கப்பட்டு மிக நேர்த்தியாக பூநகரி பிரதேசத்திலே சிறந்ததொரு அணிநடையினை வழங்கிக் கொண்டிருக்கின்ற பூநகரி மத்திய கல்லூரியுடைய மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். மாணவர்கள் புள்ளிகளை இட்டுக் கொண்டிருக்கின்ற போதும் யாருக்கு முதலிடம் கொடுப்பது என்கின்ற நிலையிலே அவர்களுக்கு ஐயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது.
செல்கின்ற திரு அமரன் கங்கா இல்லம், மூன்றாம் இடம் சுதந்திரராஜா திவ்யன் கங்கா இல்லம். மைதானத்திலே ஆரம்பமாக இருக்கின்றது 100 மீட்டர் ஓட்ட நிகழ்வு. 18 வயது பிரிவின்கள் 200 மீட்டர் ஓட்டம். முதலாவிடம் ஆண் அபிஷேகன் ஜமுனா இல்லம், இரண்டாவிடம் சானா தமிழினி கங்கா இல்லம், கிளி பரமந்திர ஆத்தாக்கா பாடசாலை. சமநேரத்தில் வெற்றிப்படம் அழைப்பிக்கும் மாணவர்கள் இலக்கியர்கள் 20 வயது பிரிவுகள் ஆண்கள் இல்லம், இரண்டாம் இடம் செந்தூரன் மதுரன் கங்கா இல்லம், மூன்றாம் இடம் கண்ணன் அதிசன் ஜமுனா இல்லம். பன்னிரண்டு வயதின் கீழ் ஆண்களுக்கான 100 மீட்டர் ஓட்ட நிகழ்வில் பங்கெடுக்க இருக்கின்ற இலக்கங்கள் 515, 319, 320, 115, 516 மற்றும் 140. ஆண்களுக்கான 100 மீட்டர் ஓட்ட நிகழ்வில் வடமாகாண ரீதியிலே சாதனை வழங்கி கௌரவித்த பூநகரி பிரதேசத்தினுடைய பொலிஸ்துறை உத்தியோகத்தர் இருப்பது 12 வயதின் கீழ் பெண்களுக்கான 100 மீட்டர் ஓட்ட நிகழ்வில் பங்கெடுக்க இருக்கின்ற இலக்கங்கள் 216, 618, 467, 218, 420 மற்றும் ஆரம்பமாக முதலிடங்களை பெற்றுக் கொண்ட மாணவர்கள் இந்த வருட 100 மீட்டர் ஓட்ட நிகழ்விலும் முதல் நிலைகளை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சிகளை நாங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து 20 வயதிற்கு பெண்களுக்கான 100 மீட்டர் ஓட்ட நிகழ்வில் பங்கெடுக்க இருக்கின்ற இலக்கங்கள் 653, 459, 257, 259, 663, 460.
ஆரம்பமாக இருப்பது 16 வயதிற்கு பெண்களுக்கான 200 மீட்டர் ஓட்ட நிகழ்வு. சுவட்டொழுங்கு உள்ளிருந்து வெளியாக 629, 229, 430, 230, 431, 631. தொடர்ந்து வெற்றிப்பீடம் அழைத்திருக்கும் மாணவர்கள் மீண்டும் ஒரு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு. அந்த போட்டியின் வெற்றி பீடத்தில் காத்திருக்கும் வீரர்களுக்கான சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்குவதற்காக கிளி கண்ணகபுரம் ஆத்தாக்கா பாடசாலையுடைய அதிபர் திரு சு கோடேஸ்வரன் அவர்களை அழைத்திருக்கின்றோம். சாதனை ஓட்ட வீரன் ஓங்கி அளிக்க கரவோசம் செய்து அந்த முதலிட வீரனுக்கு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வோம். பாராட்டுக்கள். தொடர்ந்து தோட்டம் வலயம் தேசிய ரீதியில் சாதனை படைக்கவும் மகிழ்வடைகின்றோம். வெற்றி பீடம் அழைத்த வீரர்கள் காலதாமதமின்றி உடனடியாக வெற்றி பீடத்திற்கு வந்ததுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் 200 மீட்டர் ஓட்ட நிகழ்வு 18 வயதின் கீழ் பெண்களுக்கானது. சுவட்டொழுங்கு உள்ளிருந்து வெளியாக 438. காவேரி இல்லம் 3ஆம் இடம் விலானி சபேசன் காவேரி இல்லம். 14 வயது பிரிவுகள் பெண்கள். அந்த வீரனை உற்சாகமூட்டிக் கொள்வோம். இந்த வருடமும் தோட்டம் வலயம் மாகாணம் தேசிய ரீதியிலே சாதனை படைக்க வேண்டும். பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்குவதற்காக பூநகரி பிரதேச வைத்தியசாலையில் வைத்தியர் திரு சந்தோஷ் அவர்களை அழைத்திருக்கின்றோம். 63. வெற்றி பீடம் அழைத்திருக்கும் வீரர்கள் 12 வயது பிரிவுகள் ஆண்கள் உயரம் பாய்தல் ருசிகன் ஜமுனா இல்லம் 3ஆம் இடம் கௌரவன் சுயிந்தன் காவேரி இல்லம். விருந்தினர் நமது அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். கிளிநொச்சி மகிழ்வடைகின்றோம். வெற்றி பீடம் அழைத்த வீரர்கள் காலதாமதமின்றி உடனடியாக வெற்றி பீடத்திற்கு வந்ததுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் 200 மீட்டர் ஓட்ட நிகழ்வு 18 வயதின் கீழ் பெண்களுக்கானது. சுவட்டொழுங்கு உள்ளிருந்து வெளியாக 438. high jump under 12 boys. 200 மீட்டர் ஓட்ட நிகழ்வுகள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. தொடர்ந்து இடைவேளை நிகழ்வு ஆரம்பமாக காத்திருக்கின்றது. சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்குவதற்காக திரு ஞானிபுரம் ஆத்தாக்கா பாடசாலையுடைய அதிபர் திரு செல்வரட்னம் சிவசங்கர் அவர்களை
அதெல்லாம் கிட்ட வராதீங்க அம்மா. சரி சரி சாரி சாரி உங்களே 2 லைன் ஆகும்.
சுவட்டு நடுவர்களாக ஓடி முடிஞ்சല്ലോ திவ்யா செஞ்சாலமா நானும் நின்றுக்கலாம் பரவாயில்ல GKY நிலையம் 1 are you ready? அதெல்லாம் 16 வயது பிரிவின்கள் பெண்கள் 800 மீட்டர் ஓட்டம். முதலாம் இடம் சீனா அபிநயா காவேரி இல்லம். இரண்டாம் இடம் அழைத்திருக்கும் வீரர்கள் 18 வயது பிரிவின்கள் ஆண் 400 மீட்டர் ஓட்டம். முதலாம் இடம் ஜோவன்னா அருள் பிரகாஷ் கங்கா இல்லம். இரண்டாம் இடம் ராணா சாரங்கன் கங்கா இல்லம். மூன்றாம் இடம் மானா சங்கீதன் ஜமுனா இல்லம். மிகச்சிறந்த போட்டி, பஞ்சமில்லாத போட்டி. 20 பேருக்கு 4 தரம் ஓட்டம் நடந்தது. ஆரம்பமாக இருக்கின்றது கைவிடுத்தல் போட்டி. கங்காவா ஜமுனாவா பொறுத்திருந்து பார்க்கலாம். கயிறு அசைவதாக தெரியவில்லை. வீரர்கள் மிகச்சிறந்த போட்டி. கங்காவா ஜமுனாவா வெற்றிக்கடியை எட்டி பிடிக்கப் போவது பலம் பொருந்திய ஆண்கள். மிக பெருமதியான போட்டியாக வந்திருக்கின்றது. வெற்றிக்கடியை எட்டி பிடிப்பதற்கான நடைபெற்று முடிந்த முதலாவது சுற்றிலே இரண்டாவது சுற்று ஆரம்பமாகின்றது. மிக விரைவாக ஜமுனாவை பணி தீர்த்துக் கொள்வார்களா கங்கா? கயிறு அசைவதாக தெரியவில்லை. ஜமுனாவின் பக்கம் மெல்ல மெல்ல சாயத் தொடங்கி இருக்கின்றது. இரண்டாவது சுற்றை மூடி தள்ளி இருக்கின்றார்கள் ஜமுனா உள்ள வீரர்கள். இரணதீவு ரோமன் கத்தோலிக்க தமிழ்கிழவன் பாடசாலையினுடைய ஆசிரியர் திருமதி லிங்கேஸ்வரன் சாதனா அவர்களையும் கிளி வினாசியோடை அரசினர் தமிழ்கிழவன் பாடசாலை ஆசிரியர்
கையெழுத்தல் போட்டியினுடைய நடுவர்களின் கவனத்திற்கு வீராங்கனைகளுடைய எண்ணிக்கையை சரிபாருங்கள். வீராங்கனைகளுடைய எண்ணிக்கையை சரிபாருங்கள். 9 வீராங்கனைகள் மாத்திரம் போட்டியில் பங்கெடுக்க முடியும். காவேரியில் வீராங்கனைகள் ஆரம்பமாக இருக்கின்றது. பெண்களுக்கான கையெழுத்தல் செல்லர் காவேரி வெள்ளத்தை எதிர்த்து ஜமுனா உள்ள அணியினர் மோதுகின்ற போட்டி மிக பரபரப்புக்கு பஞ்சமற்ற போட்டி.